ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இடங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படுற கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோ தேடி வருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா வளையல் எடுத்துருக்குங்க. நம்ம வீட்டில் நிறையா வளையல் இருக்குங்க. அந்த வளையலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தனியாக நம்ம காசு கொடுத்து பாக்ஸ் எல்லாம் வாங்கிப்போங்க. அந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் வாங்கி வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தால் போதுங்க. ஒரு 4-5 டசன் வளையல் போட்டு அதுக்குள்ளே அப்படியே வைக்கலாங்க. இதனால உங்கள் வளையல் சேஃபாகவும் இருக்கும், அதே போல் உடஞ்சியும் போகாதுங்க. ரொம்பவே நீட்டாகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நீ ட்ராவல் டைமில் ரொம்ப ஈஸியாக கொண்டு போகலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வலையில் ஒரு ஓரம் வச்சுட்டுங்க. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. நீங்களே பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இதை விட நீங்கள் சின்னசாக கூட வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க. இந்த வாட்டர் பாட்டிலோட ஃபஸ்ட்டு நீங்கள் மூடி கழட்டி வச்சுக்கோங்க. ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. மேலிருந்து கீழே வரைக்கும் அந்த வாட்டர் பாட்டிலை நீங்கள் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு லைனில் நீங்கள் அடி பாகத்தில் ஒரே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் லென்த்தாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரி நீங்களுமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அடியில் மட்டும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே விட்டுணுங்க. கத்தியை நல்லா சூடு பண்ணிட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தாங்க நல்லா கட் ஆகும். கரெக்டாக நீங்கள் மேலிருந்து கீழே வரைக்கும் கட் பண்ணக்கூடாதுங்க. கீழே கால்வாசி விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாங்க. நான் கட் பண்ணிக்கிற மாதிரியே பாருங்கம்மா, இந்த வாட்டர் பாட்டில் நான் கட் பண்ணிவிட்டேன். அதே போல் இந்த வாட்டர் பாட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகுதுன்னுட்டு. இப்போ இந்த வாட்டர் பாட்டில் ஓப்பன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள தாங்க நம்ம வலையில் எடுத்து வைக்க போகிறோம். உங்களுக்கு எத்தனை டசன் வலையில் தேவையோ அத்தனை டசன் வலையில் இந்த வாட்டர் பாட்டில் இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வலை எடுத்துருக்குங்க. நீங்களே பாருங்கள். இப்போ அந்த வலையில் நான் வைக்கிற மாதிரி நீங்களுமே அந்த வாட்டர் பாட்டில் உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா வலையில் ஸ்டோர் பண்ணிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் போகணும், ஏதாச்சும் ஃபங்க்ஷன் ட்ராவல் ஏதாச்சும் போகணுன்னா இதுக்குள்ளே நீங்கள் வளையல், கம்மல், செயின் எது வேணாலும் வச்சுக்கலாங்க. இதனால் எந்த செயின், கம்மல், வளையல் எதுவுமே கீழே விழுக்காதுங்க. ரொம்ப ஈஸியாக சூப்பராகவும் இருக்குங்க. ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப இடமும் சேவ் ஆகுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக எந்த அளவுக்கு வளையல் பிடிக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் வளையல் வச்சுக்கலாங்க. இதே போல் நீங்கள் வளையல் ஸ்டாண்டு எதுவுமே வாங்க தேவையில்லைங்க. உங்கள் வீட்டில் வளையல் ஸ்டாண்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி நீங்களுமே உங்கள் வலையில் வச்சுக்கலாங்க. உங்கள் வளையல் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கீழே விழுந்தாலுமே கூட அந்த அளவுக்கு வளையல் வடைஞ்சு போகாதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கம்மா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்குங்க. தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, அப்படி இல்லைனா நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரிட்ஜில் எப்படி வைக்கிறோமோ அதே போல் இருக்குங்க. ஒரு 15 நாள் வரைக்குமே தாவுங்க. அதுக்கு நீங்கள் எப்பவும் போல் இந்த மாதிரி சால்ட் வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. 3 நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் தண்ணி மட்டும் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் தக்காளி 15 நாள் வரைக்குமே எதுவுமே ஆகாது. தக்காளி மட்டும் இல்லைங்க, காய்கறி கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா பூண்டு எடுத்துருக்குங்க. நம்ம வீட்டில் கெஸ்ட்டு இல்லை நம்ம சண்டேயில் வேலை செய்யும் போதும் ரொம்ப வேகமாக சாப்பாடு செய்வோங்க. அந்த டைமில் பூண்டு இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட எத்தனை பூண்டு இருக்கோ நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. ஒரு டவல் இல்லைனா துப்பட்டா எது வேணாலும் எடுத்துக்காங்க. கரெக்டாக நீங்கள் டவல்னா துப்பட்டா சென்டரில் வச்சுட்டு 4 மூணுமே நீங்கள் பிடிச்சிட்டு ஒரே 1 நிமிஷம் போல் நீங்கள் தட்டினீங்கன்னா அந்த பூண்டு பார்த்து நல்லா உதிர்ந்து வந்துடுங்க. நீங்களே பாருங்கள், நம்ம பூண்டு போடும்போது முழு பூண்டாக போட்டும், ஆனால் நம்ம தட்டினதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பூண்டு உறிஞ்சு வந்துருங்க. நீங்கள் எண்ணெய் பூச வேண்டாம், வெயிலில் காய வைக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதுங்க. அந்த பூண்டு தோல் ஃபுல்லாகவே ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்துடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் கை வலிக்க பூண்டு உரிக்க தேவையும் கிடையாதுங்க. அதே போல் நீங்கள் எப்பவும் போல் பூண்டு உரிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நிறைய பூண்டு உரிச்சிடலாங்க. இதனால உங்கள் வேலையும் மிச்சமாகும், சீக்கிரமாக சாப்பாடும் செஞ்சு முடிச்சிடலாம் இல்லைங்களா. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரே ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களே பாருங்கள், அந்த பூண்டு தோல் ஃபுல்லாகவே நான் ரொம்ப க்ளீனாக உரிச்சிட்டுங்க.
ரொம்ப ஈஸியாக உறிஞ்சு வருதுங்க. ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு கை வலிக்க நம்ம பூண்டை உரிக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரே ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதனால உங்கள் வேலையும் மிச்சமாகுங்க. சீக்கிரமாக நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றலாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ பூண்டாலும் ரொம்ப ஈஸியாக உரிச்சிக்கலாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. இப்போ இந்த உரிச்ச பூண்டை ஃபுல்லாகவே நம்ம ஒரு கப்புக்குள்ளே போட்டுக்கலாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மேம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நமக்கு ரொம்பவே பசி இருக்கும், தோசை மாவு இல்லாமல் இருக்கும், அப்படி இல்லைனா சாப்பாடும் இல்லாமல் இருக்குங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியானது கொடுங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இது கூடவே உங்ககிட்ட பச்சை மிளகா தான் நறுக்கி போட்டுக்கோங்க. எங்கிட்ட பச்சை மிளகா இப்போதைக்கு இல்லைங்க, அதனால நான் பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறதுங்க. இது கூடவே நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு போகிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 கரண்டிலேருந்து 7 கரண்டி போல் கோதுமை மாவு சேர்த்துருக்குங்க. நமக்கு ரொம்ப எப்போல்லாம் பசிக்குதோ அந்த டைமில் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. நம்ம நார்மல் தோசை இதுக்கிட்ட தூத்து போயிருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம கோதுமை மாவு சேர்த்த பின்னாடி இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவுங்க. மொத்தமாக அரிசி மாவு ஃபுல்லாகவே ஒரு கரண்டி போல் சேர்த்துருக்குங்க. அரிசி மாவு நீங்கள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே நான் சேர்த்துக்கிறேங்க, வேணுன்னா கூட அப்புறமே நம்ம சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கணுங்க. நம்ம இது கூடவே இன்னொரு பொருளும் ஆட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலக்கி விடணுங்க. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க. தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஊற்றி கலக்கிறதுக்காக. கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக எப்போவுமே தண்ணி அதிகமாக இருக்குங்க. அதனால நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நான் எந்த அளவுக்கு கலக்கிறனோ அந்த அளவுக்கு நீங்களுமே கலக்கி விட்டுக்கோங்க. மறக்காமல் இது கூடவே நீங்கள் பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்போ தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நான் கலக்கி விட்டுட்டேங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குங்க மாவு. இந்த மாவை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா எடுத்து வச்சுக்கோங்க. தவா நல்லா காய்ச்சதுமே ஒரு 2லேருந்து 3 கரண்டி போல் நீங்கள் மாவு ஊற்றிக்கோங்க. எப்பவும் போல் நீங்கள் தோசை ஊற்றுவீங்க இல்லையா, அதே போல் தோசை ஊற்றிக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக நீங்கள் சுற்றி வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் கரண்டி வச்சு நல்லா சுற்றிக்கோங்கம்மா. பாருங்கம்மா நான் தோசையும் ஊற்றியாச்சு, நல்லா ரவுண்ட் ஷேப் நல்லா சுற்றியும் விட்டாச்சுங்க. இது மேலே நம்ம 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ வெந்து வரட்டுங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. மேலே பாருங்கள் சின்ன சின்ன பபிள்ஸாக வருது இல்லைங்களா, நம்ம புளிக்க வைக்கவே தேவையில்லைங்க. சட்டுன்னு 5 நிமிஷம் போதுங்க, ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி நீங்கள் தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெந்துடுச்சுங்க, தோசை கை வச்சு நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது அப்படிலாம் சாப்பாடு இல்லாத போதும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா வயிறும் நிறையுங்க, அதே போல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சாப்பிட நமக்கு இன்னும் வேணும் வேணும்னு கேட்க சொல்லும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம 2 சைடுமே வந்துடுச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாங்க. இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா சட்னி குழம்பு எது வேணாலும் சாப்பிட்லாங்க, ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கம்மா, எப்படி வந்து சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கம்மா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் இந்த தோசை எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்கம்மா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.